நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம புஸ்தகங்களின் முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேதாகம புஸ்தகத்தின் 29வது புஸ்தகம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த ஒரு காணொளியிலே யோவேல் தீர்க்கதரிசன இது புஸ்தகத்தினுடைய முன்னுரையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அதேபோன்று இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது மிக சிறிய புஸ்தகம். அதிலே அது 3 அதிகாரங்கள் தான் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த புஸ்தகத்தில் வரக்கூடிய மிக ஆழமான கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த புஸ்தகத்தை எழுதியவர் பெத்துவேலின் குமாரனான யோவேல். இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால், யூதா மற்றும் எருசலேமில் உள்ள தேவ ஜனங்களுக்கு இந்த புஸ்தகமானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, எழுதப்பட்டது என்கின்ற ஒரு கணிப்பு யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த புஸ்தகத்திலே எந்த ராஜா, எந்த யூத ராஜா அல்லது எந்த இஸ்ரேல் ராஜா ஆட்சி காலத்திலே எந்த ஒரு ராஜாக்களுடைய குறிப்புகளும் இந்த புஸ்தகத்திலே இல்லை. எனவே இந்த புஸ்தகம் ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆவது நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே ஏதோ ஒரு காலகட்டத்திலே அது எழுதியிருக்கலாம். முக்கியமாக ஜனங்கள் எஸ்ரா, நெகேமியா இது போன்ற ஜனங்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த பின்னாடி அவர்கள் கட்டின எருசலேம் கட்டப்பட்ட அந்த காலகட்டங்களிலே, எஸ்ரா, நெகேமியா இருந்த காலகட்டங்களிலே ஒரு வேளை இது அந்த புஸ்தகம் எழுதியிருக்கலாம். இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான வசனங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்கள் உடைகளை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது அந்த காலகட்டங்களிலே ஜனங்கள் பாவம் செய்து விட்டோம், தப்பு செய்து விட்டோம் என்பதை உணரும் பொழுது அவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்புற தோற்றம் தேவனுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய உள்ளான மனிதனான உங்களுடைய இருதயத்தினுடைய மன மாற்றத்தை தான் தேவன் இது விரும்புகிறார் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த புஸ்தகமானது வெளிப்படுத்துகிறது. என் ஆவியை மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த புஸ்தகமானது எடுத்துரைக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, என் ஆவியை மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவார் என்று குறிப்பிடுகிறது. அதாவது சால்வேஷன் ஃபார் ஆல் என்கின்ற ஒரு முக்கியமான இந்த புதிய ஏற்பாட்டினுடைய கருத்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது குறிப்பிடுகிறது. அதாவது தேவனை நோக்கி யாரெல்லாம் எந்த விதமான ஜாதி, மத பேதம் மற்றும் தேசம் எந்த ஒரு பாகுபாடின்றி யாரெல்லாம் தேவனை நோக்கி, உண்மையான தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்புண்டு என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை யோவேல் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலேயே குறிப்பிடப்பட்டு விட்டது. இங்கே குறிப்பிட்டுள்ள இந்த 3 வசனங்கள் தான் யோவேல் புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வசனங்களாக அமைகின்றன. அதேபோன்று யோவேல் புஸ்தகத்தை 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 3 அதிகாரத்திலே அது பிரிக்கும் பொழுது, இது முதல் அதிகாரம் அது வெட்டுக்கிளி மற்றும் பேரழிவு மற்றும் இது விழிப்புணர்வு. நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தில் நாம் சென்று படிக்கும் பொழுது, தேவன் வெட்டுக்கிளியை வைத்த ஒரு வாதையை, அதாவது எகிப்து ஜனங்கள் மத்தியிலே அவர் அனுப்புகிறார். அப்பொழுது இந்த வெட்டுக்கிளிகள் சென்று அந்த எகிப்து ஜனத்தை, அதாவது எகிப்து நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த எகிப்தியர்களுடைய எல்லா விதமான நிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தானியத்தையும் அவைகள் நாசமாக்கி விட்டு சென்று விடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு வாதையை அவர் இந்த இடத்துல மேற்கோள் காண்பித்து குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த வாதை யாருக்கென்றால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் வரக்கூடிய வாதை என்று குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தினால் வரக்கூடிய ஒரு தண்டனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று 2ஆம் அதிகாரத்திலே அவ்வாறு வரக்கூடிய அந்த வெட்டுக்கிளி பேரழிவு போன்ற இந்த பேரழிவிலிருந்து ஜனங்கள் மனம் திரும்பி அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு உண்மையான ஒரு அது மனம் திரும்புதல் தேவனுடைய அவர்களுக்கு உண்டு என்பதை அதிகாரம் 2 குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய நாள் என்கின்ற ஒரு நாள் மற்றும் இறுதியான நியாயத்தீர்ப்பு. இது எதை குறிப்பிடுகிறது என்றால், தேவன் வரக்கூடிய, அதாவது 2ஆம் வருகை என்று சொல்லக்கூடிய நியாயத்தீர்ப்பினுடைய நாளை இது குறிப்பிடுகிறது. இந்த ஒரு நியாயத்தீர்ப்பானது யாரும் தப்பிக்க முடியாது. நியாயத்தீர்ப்புக்கு பின்பாக நமக்கு வரக்கூடிய நித்திய ஜீவன், அதைத்தான் இது குறிப்பிடுகிறது. புத்தகத்தில் வரக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்னென்று பார்க்கும் பொழுது, வெட்டுக்கிளி வாதை, அதே போன்று இது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு. அதாவது இது வெளிப்புறத்திலே நாம் செய்யக்கூடிய சடங்கல்ல, நம்மளுடைய இருதயத்திலே வரக்கூடிய உள்ளந்தெரிய மாற்றத்தை தேவன் விரும்புகிறார் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று கர்த்தருடைய நாள் நியாயத்தீர்ப்பும் மீட்பும் வரும் நாள் என்று குறிப்பிடுகிறது. இது மீட்பு மற்றும் புதுப்பித்தல். தேவன் இழந்ததை மீண்டும்
தர வல்லவராய் இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அது மனம் திரும்புகிறோமோ, அப்பொழுது தேவன் வந்து இழந்ததை அவர் மீண்டும் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. ஆவியின் ஊற்றுதல், தேவ வாக்குத்தத்தம் எல்லா ஜனங்களுக்கும் அதாவது தரப்படுகிறது என்பதை சால்வேஷன் ஃபார் ஆல் என்று சொல்லக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான கருத்தை இந்த ஒரு புஸ்தகமானது இது வெளிப்படுத்துகிறது. அதேபோன்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு புஸ்தகத்தினுடைய இது முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கலாம். அதாவது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது 3 அதிகாரங்களை கொண்ட புஸ்தகத்திலே மிக ஆழமான காரியங்கள் வந்து இந்த புஸ்தகத்திலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த ஒரு குறிப்புகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்திலே வந்து பார்க்கும் பொழுது ஏசாயா, எசேக்கியேல், ஓபதியா, ஆமோஸ், செப்பனியா, மல்கியா, யாத்ராகமம் இது போன்ற இவ்வளவு புஸ்தகங்களில் வரக்கூடிய குறிப்புகளை உள்ளடக்கிய ஒரு இது புஸ்தகமாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அமைகின்றது. அப்பொழுது இதிலிருந்து இந்த இந்த குறிப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தை எழுதிய யோவேல் எல்லா புஸ்தகங்களையும் எல்லா தீர்க்கதரிசன வசனங்கள் அதேபோன்று பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த புஸ்தகங்களையும் எல்லாவற்றையும் மிக நன்றாக தெரிந்த, படித்த ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். அதேபோன்று எந்த ராஜாக்களை பற்றியும் இந்த புஸ்தகத்திலே வந்து குறிப்புகள் இல்லை. அதன் காரணமாகவே இந்த புஸ்தகத்திலே வந்து எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்கின்ற ஒரு குறிப்பை நம்மால் வந்து அறிய முடியவில்லை. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், எல்லா விதமான தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலேயும் சென்று பார்க்கும் பொழுது, ஏதோ ஒரு வகையிலே எந்த மன்னன் ஆட்சி செய்தார், அது வடராஜ்யத்தில் எந்த மன்னன் இருந்தார், தென்ராஜ்யத்தில் எந்த மன்னன் இருந்தார் என்கின்ற ஏதாவது ஒரு குறிப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட குறிப்புகளை வைத்து அந்த புஸ்தகத்தினுடைய கால அளவை நம்மால் கணக்கிட முடியும். அப்படிப்பட்ட எந்த விதமான ராஜாக்களுடைய குறிப்புகள் இந்த இடத்துல இல்லை. உண்மையான இது மனம் திரும்புதல், தாங்கள் அணிந்திருக்கிற ஒரு உடையை கிழிப்பது கிடையாது. அதற்கு மாறாக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் வந்து கிழிக்க வேண்டும். தங்களுடைய இருதயத்தை வந்து நொறுங்குண்ட இருதயமாக மாற்ற வேண்டும் என்கிறதைத்தான் வந்து குறிப்பிடுகிறார். அப்ப இஸ்ரவேலை பற்றிய ஒரு குறிப்பிட்ட பாவத்தை குறித்து இந்த புஸ்தகம் வந்து குற்றப்படுத்தவில்லை. அதேபோன்று கர்த்தருடைய நாள் என்ற தலைப்பானது யோவேல் புஸ்தகத்திலே மிகவும் வலிமை வாய்ந்ததாக அமைகிறது. அதாவது கர்த்தருடைய நாள் என்பது, அதாவது கடந்த காலத்திலே வந்த கடந்த காலகட்டங்களிலே ஏற்பட்ட கர்த்தருடைய நாள். அதேபோன்று எப்பொழுதெல்லாம் வந்து நியாய தீர்ப்பு, அதாவது வந்து ஜனங்கள் இது வழி தப்பி போகும்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு டூம்ஸ்டே என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு அழிவின் நாள், அதாவது இஸ்ரேல் மற்றும் யூதா ஜனங்களுக்கு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று இறந்த காலத்திலே வந்த கர்த்தருடைய நாள், அதேபோன்று இனிமேல் வரக்கூடிய கர்த்தருடைய நாள், அதுதான் வந்து பூமியினுடைய கடைசி நாள், அதுதான் வந்து நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தான் நமக்கு மீட்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் என்பதை, இதுபோன்ற கர்த்தருடைய நாள் என்கின்ற அந்த வார்த்தையானது எல்லா அதிகாரங்களிலேயும் ஒரு மிக முக்கியமானதாக அமைகிறது. அது பாவத்திற்கும் பயங்கர நாள், ஆனால் தேவ ஜனங்களுக்கு நம்பிக்கையின் நாள் என்று குறிப்பிடுகிறது. தேவன் அழிவுக்கு பிறகு நிலம், ஜனங்கள், ஆராதனை ஆகியவற்றை மீண்டும் அவர் வந்து நமக்கு வந்து ஒரு புதுப்பித்து தருகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் வசனத்தை குறிப்பிடுகிறார். யோவேல் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கு ஒரு பாலமாக அமையக்கூடிய ஒரு புஸ்தகமாக அமைகிறது. காரணம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான போதனை என்னவென்றால், மனமாற்றம் என்பது நம்மளுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்து தான் வந்து அது புதிய ஏற்பாட்டில் முழுவதும் இருக்கிறது. தேவன் வந்து கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் செய்வதில்லை. ஒவ்வொரு நபர்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து தான் வந்து இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டின் கருத்து. அந்த கருத்தை வந்து யோவேல் தீர்க்கதரிசியினுடைய இது புஸ்தகமானது மிக தெளிவாக இது வெளிப்படுத்துகிறது. அதேபோன்று புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய சபையினுடைய காலகட்டத்தை, சபை வந்து ஸ்தாபிக்கப்படுதல், அந்த சபை ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த தீர்க்கதரிசன வசனத்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகமானது மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதேபோன்று ரட்சிப்பு வந்து எல்லோருக்கும் ரட்சிப்பு, சால்வேஷன் ஃபார் ஆல் என்று சொல்லக்கூடிய ஒன்று மிகவும் ஒரு ஆழமான ஒரு கருத்தை இந்த புஸ்தகமானது வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த யோவேல் புஸ்தகமானது அமைகிறது. ஆவியின் வாக்குத்தத்தம் மூலம் சபையின் ஆரம்பத்தோடு இது வந்து இணைக்கிறது. அதேபோன்று யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய நிறைவேறுதல் என்று என்ன என்று பார்க்கும் பொழுது, அது முக்கியமாக வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் சென்று பார்க்கும் பொழுது, பேதுரு, அதாவது எருசலேமிலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அவ்வாறு ஊற்றப்படும் பொழுது எல்லோரும் மிகவும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே பேதுரு வந்து பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு
ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் அது நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 16ஆம் அதில் சென்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று 16ஆம் வசனத்தில் சென்று படிக்கும் பொழுது, தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் என்கின்ற இந்த ஒரு காரியத்தை யோவேலுடைய தீர்க்கதரிசியினுடைய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. அதைத்தான் பேதுரு இந்த இடத்துல மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதே போன்று இது பரிசுத்தாவியானவர் சீசர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜாதிகளுக்கும் அது திறக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினுடைய சாட்சிக்காக ஆவியானவர் எல்லா ஜனங்களுக்கும் அளித்தார் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதே போன்று புதிய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசனியை பற்றிய குறிப்புகள் நேரடியான மற்றும் இது மறைமுக குறிப்புகள் என்னென்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரோமர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்கின்ற அதாவது யோவேல் தீர்க்கதரிசனுடைய காரியத்தை இந்த இடத்துல மேற்கோள் காண்பித்து பவுல் எழுதுகிறார். அதாவது பவுல் ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்திலே ரோமர்கள் யார் என்றால் அவர்கள் இது புறஜாதியார். அவர்கள் யூதர்கள் கிடையாது. எனவே இந்த இடத்திலே அவர் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த காரியத்தை மேற்கோள் காண்பித்து யோவேல் தீர்க்கதரிசியினுடைய பெயரை குறிப்பிடாமல் இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுதுள்ள யாரும் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறார். அந்த மத்தேயு 24 29ஆம் நாம் அதிகாரத்தில் சென்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே யோவேல் புத்தகத்திலே தேவனுடைய நாள் என்று குறிப்பிடும் பொழுது அது அந்த இடத்துல சூரியன் இருளாக மாறும், சந்திரன் ரத்தமாக மாறும் என்றெல்லாம் ஒரு இது விண்ணுலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில காரியங்களை மாற்றத்தை ஒப்பிட்டு அதை குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதே போன்ற ஒரு கருத்தை இது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சூரியன் இருளடையும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும் என்கின்ற இது போன்ற ஒரு நியாய தீர்ப்புக்குண்டான காரியங்களை இந்த இடத்துல இது மத்தேயுவும் இதே போன்று யோவேல் குறிப்பிட்டுள்ள காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதே போன்று கர்த்தருடைய வருகையுடன் தொடர்பு கொடுத்த விண்வெளி அடையாளங்களை இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மார்க்கு புஸ்தகத்திலேயும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதே போன்று இது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சூரியன் கருமையாகவும் சந்திரன் ரத்தம் போலும் மாறும் என்று குறிப்பிடுகிறார். நான் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரிடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். நான் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் நான் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்திலே வரும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்கின்ற ஒரு காரியத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று யோவேல் புஸ்தகம் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அதே போன்று அதற்கு சரியாக சமமாக அவருடைய இரக்கத்தையும் ஒன்றாக காட்டுகிறது. இது மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் மீட்பையும் இது புதுப்பித்தலையும் தேவன் தருகிறார். ஆவியால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆவியால் நிரப்பப்பட்ட தேவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற நாம் எப்பொழுதுமே கடைசி வரை நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். எனவே இந்த யோவேல் புஸ்தகமானது சிறிய ஒரு புஸ்தகமாக, ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமாக அது இருந்தாலும் கூட மிகவும் ஒரு ஆழமான ஒரு காரியங்களை, தேவனுடைய காரியங்களை, இது முக்கியமாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி கால காரியங்களை, கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களை ஆணித்தரமாக கிறிஸ்து பிறப்பதற்கு இது முன்பு 600 ஆண்டுகள் முன்னே மிக மிக தெளிவாக தீர்க்கதரிசன வசனங்கள் தேவனால் எழுதப்பட்டு இந்த யோவேல் புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமாக ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் இந்த யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் சென்று படிக்கும் பொழுது இது போன்ற காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த புஸ்தகம் மிக எளிமையாக இது புரியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவன் தாமே நாம் இன்றைக்கு படித்த யோவேல் புஸ்தகத்திலே நாம் படித்த தேவ வசனங்களை கொண்டு நம்மை பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.